Welcome. We are going to business computing multiple choice questions and answers. நம்ம பார்க்க போகிறது ER model. ஸோ ER மாடல்னு வரும்போது நமக்கு entity, relationship and attributes இது மூணு ரிலேட்டடான எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ER model stands for ER மாடலோட ஃபுல் ஃபார்ம் entity relationship model. ஸோ நம்மளோட ஆப்ஷன் B entity relationship model. ஓகே, ER model stands for entity relationship model. It is a high level data model. Okay, this model is used to define the data elements and relationship for the specified system. Next question, what is or are the components of ER diagram? ER diagram oda components எதெல்லாம் கேட்குறாங்க? entity, attribute, relationship இது மூணுமே ER diagram oda components. Okay, answer D, all of the above mentioned. இப்போ பாருங்க, இதுதான் ஒரு ER diagram. இதில் ஸ்டூடெண்ட்ன்றது ஒரு என்டிட்டி, காலேஜ்ன்றது ஒரு என்டிட்டி. ஓகே, இந்த ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் அட்ரஸ், இது மூணும் ஸ்டூடெண்ட் அப்படின்ற என்டிட்டியோட அட்ரிபியூட்ஸ். காலேஜ் என்டிட்டியோட அட்ரிபியூட்ஸ்னு பார்க்கும்போது காலேஜ் ஐடி, காலேஜ் நேம், ஸ்டடி இன்றதான் ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போது இந்த ER டயக்ராமில் இப்போ என்னெல்லாம் இருக்குது? அட்ரிபியூட்ஸ், என்டிட்டி, ரிலேஷன்ஷிப், இது மூணுமே இருக்குது. இது மூணு தான் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ER டயக்ராம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் அன் ER டயக்ராம் அன் என்டிட்டி செட் இஸ் ரெப்ரசன்டட் பை. நம்ம என்டிட்டி செட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ரெக்டாங்கிளில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதான் வந்து என்டிட்டி ஸ்டூடெண்ட்டுன்றது. அட்ரிபியூட்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னு கேட்டாங்கன்னா ஓவல் ஷேப்பில் ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னு சொல்லணும். ரிலேஷன்ஷிப்பை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னு கேட்டாங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நம்ம இந்த டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா, என்டிட்டி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும், அட்ரிபியூட்ஸ் ஓவல் ஷேப்பில் இருக்கும், ரிலேஷன்ஷிப் டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், an entity that cannot be uniquely identified by its own attribute and relies on the relationship with other entity is called. நம்மளோட என்டிட்டியில் 2 types of entity இருக்குது, strong entity, weak entity. strong entity அப்படின்னா என்னதுன்னா, நம்மளோட அந்த என்டிட்டியில் உள்ள அட்ரிபியூட்ஸை வச்சே அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். வீக் என்டிட்டி அப்படின்றது இந்த ஸ்ட்ராங் என்டிட்டியில் உள்ள அட்ரிபியூட்ஸை வச்சு தான் இந்த வீக் என்டிட்டியில் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படின்றது தான் வந்து வீக் என்டிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ப்ரைமரி கீ வந்து இருக்கும், அதுதான் ஸ்ட்ராங் என்டிட்டி. ப்ரைமரி கீ இல்லாமல் இருக்கிறது தான் வீக் என்டிட்டி. அவ்வளோதான் ஷார்ட்டாக சொல்லணும்னா. இப்போ பார்த்தோன்னா ஸ்ட்ராங் என்டிட்டி, வீக் என்டிட்டி. இங்கே பாருங்கள், இப்போ லோன் பேமெண்ட் இருக்குது. வீக் என்டிட்டியை நம்ம டபுள் ரெக்டாங்கிளில் கொடுப்போம். இதான் வந்து வீக் என்டிட்டி. இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னு கேட்டாங்கன்னா டபுள் ரெக்டாங்கிள். இப்போ லோன் வந்து சேஞ்சே ஆகாது. ஓகே, அது வந்து இப்போ லோன் கொடுக்குற டைப் வந்து அந்த பேங்க் வந்து ஒரே ஒரு டைப் தான் வச்சுருப்பாங்க, அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. பட் இந்த பேமெண்ட் அப்படின்றது கஸ்டமர் சூஸ் பண்ணுறது. ஓகே, மந்த்லி நான் எவ்வளோ பே பண்ணுவேன், அப்போது நான் இப்போ மந்த்லி வந்து கம்மியாக பே பண்ணாங்கன்னா 10 years வரை பே பண்ண வேண்டியது இருக்கும். அதோட கொஞ்சம் அதிகமாக பே பண்ணாங்கன்னா நம்ம 7 to 8 yearsலேயே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேமெண்ட் சூஸ் பண்ணுறது கஸ்டமரை பொறுத்தது, அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் அப்படின்னு கரெக்டாக ஒரு என்ன சொல்கிறது, நிலையானது வந்து கிடையாது பேமெண்ட்டு. பட் லோன் ஃபார்மெட் வந்து அது இதுதான். ஓகே, இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட், இவ்வளோ இயர் அப்படின்றது வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ லோன் அப்படின்றது ஸ்ட்ராங் என்டிட்டின்னு கொடுப்போம், பேமெண்ட் அப்படின்றது நம்ம வீக் என்டிட்டியில் கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா cannot be uniquely identified by its own attribute அப்படின்னா அது வீக் என்டிட்டி. இதில் கேன் பி யூனிக்லி ஐடென்டிஃபை பை இட்ஸ் ஓன் அட்ரிபியூட்னு கொடுத்தாங்கன்னா அது ஸ்ட்ராங் என்டிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், dash is any single rows of the first table can be related to one or more rows of the second table. ஃபஸ்ட்டு டேபிள், செகண்ட் டேபிள், 2 என்டிட்டி. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு டேபிளில் சிங்கிள் ரோ இருக்குமா, செகண்ட் டேபிளில் மல்டிபிள் ரோ இருக்குமா. ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, 1 to many ரிலேஷன்ஷிப். ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு டேபிளோட ஜாயிண்ட் ஆகிருக்கிறது சிங்கிள் ரோ, அப்போது 1. செகண்ட் டேபிளோட ஜாயிண்ட் ஆகிருக்கிறது 1 or many rows, அப்போது many.
ஓகே, அப்போ இது ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப், ஆப்ஷன் பி. ரிலேஷன்ஷிப்னு பார்க்கும்போது மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு இருக்கும். 1 to 1, 1 to many, many to 1, many to many. ஓகே, இப்போது 1 to 1 அப்படின்னா இந்த இப்போ இங்கே பார்க்கும்போது இங்கேயும் சிங்கிள் ரோ இங்கேயும் சிங்கிள் ரோ இருந்ததுன்னா அதுதான் 1 to 1. இப்போ சிங்கிள் இங்கே 1 or more இருக்குது, இது 1 to many. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டில் 1 or more வந்து செகண்ட் டேபிளில் வந்து சிங்கிள் ரோ இருந்ததுன்னா அது many to 1. ரெண்டு இடத்துலையுமே 1 or more rows வந்ததுன்னா அதுதான் வந்து many to many. ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1 to many. Next question, a relational database developer refers to the record as. ரெக்கார்டை வந்து நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுவோன்னு கேட்குறாங்க. ரெக்கார்ட் அப்படின்றது ஒரு ரோ அப்படின்னா நம்ம டுப்பிள் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ரோவோட அனதர் நேம் தான் வந்து ரெக்கார்ட் ஆர் டுப்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ER model uses this symbol to represent weak entity set. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வீக் என்டிட்டி செட்டுக்கு நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம், டபுள் ரெக்டாங்கிளில் பண்ணோம். ஸோ நம்மளோட ஆன்சர் டாட்டட் ரெக்டாங்கிள் கிடையாது, டைமண்ட் கிடையாது, டபுள்லி அவுட்லைன் ரெக்டாங்கிள். ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஓகே, அதே டயக்ராம் தான் நான் உங்களுக்கு அகைன் கொடுத்துருக்கேன். Next question, which of the following is record based logical model? First, data logical model வந்து பார்த்தோம்னா நமக்கு 3 types of models வந்து இருக்குது. Object based, record based, physical. ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் பேஸ்டுன்னு வரும்போது நம்ம படிக்கிற இப்போ ER மாடல், அடுத்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மாடல், ஃபங்க்ஷனல் டேட்டா மாடல், இது மூணுமே ஆப்ஜெக்ட் பேஸ்டு மாடலில் வரும். ரெக்கார்ட் பேஸ்டுன்னு வரும்போது ரிலேஷனல் மாடல், நெட்வொர்க் மாடல், ஹைராரிக்கல் மாடல், இது மூணுமே ரெக்கார்ட் பேஸ்டில் வரும். ஃபிசிக்கல் வரும்போது யூனிஃபையிங் டேட்டா மாடல், ஃப்ரேம் மெமரி டேட்டா மாடல். இப்போ நமக்கு கேட்டிருக்குது ரெக்கார்ட் பேஸ்டு கேட்டிருக்காங்க. இப்போ ரெக்கார்ட் பேஸ்டுன்னு பார்க்கும்போது நம்ம ரிலேஷனல், நெட்வொர்க், ஹைராரிக்கல், இது மூணும் இப்போ இங்கே பார்த்தோன்னா நமக்கு நெட்வொர்க் மாடல் ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மாடலும் ER மாடலும் பார்த்தோன்னா நமக்கு ஆப்ஜெக்ட் பேஸ்டில் வரும். நம்மளோட ஆன்சர் ஏ, நெட்வொர்க் மாடல். ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, நமக்கு எந்த மாடல் எந்த டைப்லன்னு கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த கிரிட்டீரியா ஃபார் டிசைனிங் டேட்டாபேஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் யூசர். நம்ம யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல் வந்து எந்த மாதிரிலாம் இருக்கணும் ஓகே அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ ரெடுடன்சியாக இருக்கணும், நோ இன்அப்ளிகபிள் அட்ரிபியூட்ஸ், யூனிஃபார்மிட்டி இன் நேமிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் த டேட்டா ஐட்டம்ஸ், இது மூணுமே இருந்தால் தான் வந்து நமக்கு யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஆன்சர் ஆல் ஆஃப் தி மென்ஷன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரிலேஷனல் மாடல் இஸ் பேஸ்டு ஆன் த கான்செப்ட் தட் டேட்டா இஸ் ஆர்கனைஸ்ட் அண்ட் ஸ்டோர் இன் த 2-dimensional டேபிள் இஸ் கால்டு. ஒன்றும் கிடையாது, டேபிள்ஸோட இன்னொரு நேம் என்னன்னு கேட்குறாங்க. நம்மளோட ஆன்சர் வந்து ரிலேஷனல்னால் எப்படி இருக்கும், நம்ம டுப்பிள்ஸ் அதாவது ரோவும் காலமும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணது தான் வந்து ரிலேஷனல். ஸோ அதான் வந்து டேபிள்னு சொல்லுவோம். அட்ரிபியூட்ஸ் நீங்கள் சொல்லுவோம். இது டுப்பிள்ஸ் அப்படின்றது ரோ, அட்ரிபியூட்ஸ் அப்படின்றது காலம், இது ரெண்டும் சேர்ந்தது தான் ரிலேஷன். அதை தான் இங்கே கேட்குறாங்க. ஒரு டேபிள், 2-dimensional டேபிள் வந்து என்ன சொல்லுவோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சி. Next question, an aggregation association is drawn using which symbol? இப்போது நம்ம அசோசியேஷன்னு பார்க்கும்போது 2 types வந்து நமக்கு இருக்கும். ஓகே, நார்மல் இப்போ இந்த டயக்ராம் வச்சு சொல்லிடுறேன். அசோசியேஷன் அப்படின்ற வந்து ரிலேஷன். ஓகே, ரெண்டு என்டிட்டிக்கு நடுவில் உள்ள அந்த லைன் போடுறோம் இல்லையா, அந்த லைனோட சிம்பிளை பொறுத்து அது நிறைய டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இப்போ ஒரே ஒரு ஆரோ போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் அசோசியேஷன். அக்ரிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டைமண்ட் சிம்பிள் ஓப்பனில் விட்டுருப்போம். கம்போசிஷன் பார்க்கும்போது இந்த டைமண்ட் சிம்பிளையே ஃபில் பண்ணியிருப்போம் ஃபுல்லாக. ஓகே, ஸோ இப்போ மெயினாக கேட்குறது இந்த அக்ரிகேஷன் கம்போசிஷன் டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு கேட்பாங்க. இப்போ நமக்கு கேட்டிருக்க கொஸ்டினும் அக்ரிகேஷன் வந்து எப்படி இருக்கும், அசோசியேஷனில் அக்ரிகேஷனோட சிம்பிள் எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஓப்பன் டைமண்டாக இருக்கும். ஓகே, பார்க்கலாம் நம்மளோட ஆன்சர் பாருங்கள். Aggregation association is drawn using which symbol?
a line with loops back into the same table கிடையாது. small closed diamond on the closed diamond வரும்போது நமக்கு composition தான் நம்மளோட ஆன்சர் ஆயிருக்கும். small open diamond at the end of the line connecting two tables இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். ஓகே, ட்ரையாங்கிள் லாஸ்ட் ஒன் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் கிடையாது, டைமண்ட் சிம்பிள் இருக்கணும். ஸோ நம்மளோட ஆன்சர் சி. ஓகே, இப்போ இது தவிர அக்ரிகேஷன் அண்ட் கம்போசிஷன் தவிர வேறு என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ 2 டேபிளுக்கு நடுவில் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு அக்ரிகேஷன், ஓகே, அடுத்து வந்து கம்போசிஷன் பார்த்துட்டோம். இன்ஹெரிட்டன்ஸ் கேட்டாங்கன்னா ஓப்பன் ஸ்மால் ட்ரையாங்கிள், ஓகேவா. அடுத்து வந்து டிபெண்டன்சி கேட்டாங்கன்னா டாட்டட் லைனில் நமக்கு ஆரோ கொடுக்குறது. அதுக்கப்புறம் ரியலைசேஷன் கேட்டாங்கன்னா அதே டாட்டட் லைனில் நமக்கு இது ட்ரையாங்கிள் வந்து வர்றது. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் ட்ரையாங்கிள் வருது, இங்கே வந்து நமக்கு ஆரோ தான் வருது. அடுத்து மெசேஜ் பார்க்கும்போது இந்த ட்ரையாங்கிளே ஃபுல்லாக இருக்கும், க்ளோஸ்டு ட்ரையாங்கிள். ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சிம்பிள் நம்மளுக்கு இப்போது அக்ரிகேஷன் கேட்ட மாதிரி எது கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அதுக்காண்டி நான் இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதோட ஆன்சர் தெரியும் இல்லையா உங்களுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் என் அரே ரிலேஷன்ஷிப் இஸ் ட்ரான் யூஸிங் விச் சிம்பிள். ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே நமக்கு டைமண்ட் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம், நமக்கு தெரியும். ஆன்சர் ஏ, டைமண்ட் சிம்பிள். இப்போது என் அரே ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இதுதான். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம நார்மலாக 2 என்டிட்டி கொடுப்போம். என் அரே ரிலேஷன்ஷிப் அப்படின்றது எத்தனை என்டிட்டி இருக்குது பாருங்கள். ஸோ எதுனாலும் எதோடனாலும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். இதான் வந்து என் அரே ரிலேஷன்ஷிப். இதில் என்டிட்டி வந்து ரெக்டாங்கிள் ஷேப்லையும் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம டைமண்ட் ஷேப்லையும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் டேஸ் இஸ் அ செட் ஆஃப் என்டிட்டி ஆஃப் த சேம் டைப் தட் ஷேர் த சேம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் அட்ரிபியூட்ஸ். அதாவது இப்போ என்டிட்டி அப்படின்றது தனியாக ஒரே ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸில் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுக்குறது ஒரு என்டிட்டி. இப்போ அந்த என்டிட்டிலே நம்ம 2க்கும் ரிலேஷன் கொடுப்போம் இல்லையா. ஸோ அது 2 என்டிட்டியும் சேர்ந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா என்டிட்டி செட் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் என்டிட்டி செட். ஓகே, இப்போ பாருங்கள், இதுவும் ஒரு என்டிட்டி, இது ஒரு என்டிட்டி. இந்த 2 என்டிட்டியும் சேர்ந்து ஒரு ரிலேஷனில் இருக்குது. அப்போ இது என்ன சொல்லுவோம்னா இது 2ம் சேர்ந்து என்டிட்டி செட் அப்படின்னு சொல்லுவோம். An entity is an object or component of data. An entity is represented as a rectangle in an ER diagram. Next question. Entity is a dash. என்டிட்டி அப்படின்றது நம்ம ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணுறது தான் நம்ம என்டிட்டியில் கொடுப்போம். இப்போ எல்லாத்துலேயுமே பாருங்களேன், ஸ்டூடெண்ட்டு, காலேஜ். ஓகே, ரியல் வேர்ல்டில் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், ஸ்டூடெண்ட்டுக்கும் காலேஜுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்க போகிறோம். அப்போ ஸ்டூடெண்ட்டுன்றது ஒரு ரியல் வேர்ல்டு என்டிட்டி, காலேஜ்ன்றது ஒரு ரியல் வேர்ல்டு என்டிட்டி. ஸோ அதை தான் வந்து நம்ம என்டிட்டியாக கொடுப்போம். ஆன்சர் வந்து திங் இன் ரியல் வேர்ல்டு. Next question. Every weak entity set can be converted into strong entity. ஒரு weak entity-யை strong entity-யாக கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. மெயினாக வந்து ஸ்ட்ராங் என்டிட்டியில் ஒரு ப்ரைமரி கீ இருக்கும். அது வந்து எந்த என்டிட்டியும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை ஐடென்டிஃபை பண்ணும்போது. அதான் ஸ்ட்ராங் என்டிட்டி சொன்னோம். அப்போ வீக் என்டிட்டியை ஸ்ட்ராங் என்டிட்டியாக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஆடிங் அப்ராப்ரியேட் அட்ரிபியூட்ஸ் அதுக்கு இருந்ததுன்னா அதுதான் ஸ்ட்ராங் என்டிட்டியாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ ஆப்ஷன் பி. Okay, strong entity is an entity that does not depend on another entity. Okay, it has own primary key denoted by rectangle. Weak entity பார்க்கும்போது weak entity is an entity that cannot be uniquely identified. இது எப்படி denote பண்ணுவோம், double rectangle denote பண்ணுவோம். Next question. ER modeling techniques is a dash. ER modeling வந்து நமக்கு டாப் டவுன் அப்ரோச். நம்ம லாஸ்ட் வீடியோவில் நார்மலைசேஷன் பார்க்கும்போது பார்த்தோம். நார்மலைசேஷன் வந்து பாட்டம் அப் அப்ரோச்சாக இருக்கும். இஆர் மாடல் வந்து டாப் டவுன் அப்ரோச். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். In ER model, the details of the entity are hidden from the user. This process is called hidden from the userனாலே நம்ம C++ல வந்து இந்த வேர்டு படிச்சிருப்போம். hidden அப்படின்னாலே abstraction அப்படின்ற வேர்டு, அந்த ஆன்சர் தான் நம்ம சொல்லணுன்ற மாதிரி படிச்சிருந்தோம்.
ஸோ ஆன்சர் சி அப்ஸ்ட்ராக்ஷன். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இஆர் மாடலில் உள்ள என்டிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே யூசர்கிட்ட இருந்து ஹைட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன நேம்னு கேட்குறாங்க, அப்ஸ்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், த அட்ரிபியூட் ஏஜ் இஸ் கால்குலேட்டட் ஃப்ரம் த டேட் ஆஃப் பர்த். த அட்ரிபியூட் ஏஜ் இஸ் டேஸ் கேட்டிருக்காங்க. இது டிரைவ்டு அட்ரிபியூட்ஸ். அதாவது ஏஜ் வந்து எதிலிருந்து நம்ம டிரைவ்டு அப்படின்னாலே நமக்கு ஏஜ் அட்ரிபியூட் மட்டும்தான். ஏன்னா ஒரு அட்ரிபியூட்டில் இருந்து இன்னொரு அட்ரிபியூட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுதான் டிரைவ்டு அட்ரிபியூட். இப்போ பாருங்கள், டிரைவ்டு அட்ரிபியூட் இஸ் ஒன் whose value is dynamically and derived from the another attribute. இதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா டேஷ்டு ஓவலில் டாட்டாக நம்ம ஓவல் கொடுத்து இதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ ஏஜ் வந்து நமக்கு வந்து டிரைவ்டு அட்ரிபியூட். எப்படின்னா நம்மளோட டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சாலே இப்போ இன்றைக்குள்ள டேட் நமக்கு தெரியும், அதை வச்சு அந்த அவங்களோட ஏஜ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டிரைவ்டு அட்ரிபியூட். ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி மல்டி வேல்யூட் அட்ரிபியூட். மல்டி வேல்யூனா ஒரு அட்ரிபியூட்டுக்கு நிறைய வேல்யூஸ் இருந்ததுன்னா அதான் மல்டி வேல்யூ. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபோன் நம்பர் தான் நம்ம சொல்லுவோம். ஒருத்தருக்கு நிறைய ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும், 2 or 3 ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஃபோன் நம்பர் வந்து மல்டி வேல்யூ அட்ரிபியூட். ஓகே. An attribute that can hold multiple values is known as multi-valued attribute. It represented with double oval. So double oval நம்ம denote பண்ணியிருப்போம் multi-valued attribute. Primary attribute இது வந்து நம்ம primary attribute சொல்லுவோம். இது வந்து single value attribute. இது வந்து நம்ம கீழே வந்து அண்டர்லைன் கொடுத்து நோட் பண்ணியிருப்போம். இது மூணு தான் மெயினாக நமக்கு இருக்கும். எதுனா மல்டி வேல்யூ, அடுத்து டிரைவ்டு, அடுத்து வந்து யூனிக்லி அட்ரிபியூட், ப்ரைமரி அட்ரிபியூட். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ சிங்கிள் வேல்யூ அட்ரிபியூட். இதான் நான் சொன்னேன், சிங்கிள் வேல்யூ அட்ரிபியூட் அப்படின்றது அதுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்க முடியும். அதே மாதிரி அந்த வேல்யூவை இன்னொருத்தரும் எடுத்துக்க முடியாது. ரிஜிஸ்டர் நம்பர் தான் இங்கே நமக்கு வரும். இந்த ரிஜிஸ்டர் நம்பர் ஒருத்தருக்கு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து சிங்கிள் வேல்யூ அட்ரிபியூட். இதில் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்களேன், அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு அட்ரஸ்லேருந்தே நிறையா இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டேட் இருக்கும், அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் கொடுத்துருப்போம், சிட்டி கொடுத்துருப்போம், அதுக்குள்ளே நிறைய கலெக்ஷன் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் இருக்கும். இது நம்ம காம்போசிட் அட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து வந்து சப்ஜெக்ட் டேக்கன், இது மல்டி வேல்யூன்னு வரும். நம்ம வந்து சப்ஜெக்ட் எத்தனை சப்ஜெக்ட்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ரெஃபரன்ஸும் அப்படி தான், நம்ம எத்தனை புக்னாலும் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் தான் சிங்கிள் வேல்யூ அட்ரிபியூட். நெக்ஸ்ட் கொஸ்டின், in a many to one relationship the primary key of one entity act as foreign key of which side. many to one relationshipல primary key வந்து கொடுத்துட்டாங்களாம். ஓகே, அப்போ ஃபாரின் கீ வந்து எந்த சைடில் இருக்கும்னு கேட்குறாங்க. ப்ரைமரி கீனா அப்போ அது ஒன் ரிலேஷனில் இருக்கும், கரெக்ட். அப்போ இந்த பக்கம் செகண்ட் டேபிள் தான் வந்து இந்த ப்ரைமரி கீ. இப்போ ஃபாரின் கீ வந்து அப்போ மெனி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். இப்போ பார்ப்போம், on the side where single relationship கிடையாது, on the side where many relationship is defined. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகே. Next question, a weak entity set in an ER diagram is an entity set that. வீக் என்டிட்டி செட்டில் வந்து ER டயக்ராமோட என்டிட்டி செட் வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து 1 to many ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும். ஏன்னா ஸ்ட்ராங் என்டிட்டி வந்து ஒரே ஒரு ரிலேஷனில் இருக்கும். வீக் என்டிட்டின்னு பார்க்கும்போது நமக்கு மெனி ரிலேஷனில் இருக்கும். அப்போது 1 to many ரிலேஷன்ஷிப்பில் தான் நமக்கு இருக்கும். ஆன்சர் பி, மஸ்ட் பி பார்ட் ஆஃப் த 1 to many ரிலேஷன்ஷிப் செட். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், choose the most appropriate choice with respect the conceptual diagram. கான்செப்டுவல் டயக்ராம் ஆன்சரே சொல்லிடுறேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, involves modeling the data requirements independent of the DPMS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் த ஹார்ட். அதாவது நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கும்போது ஒரு மாடல் எழுதுவோம் இல்லையா, இப்படி தான் இருக்கும், இந்த இடத்துல நம்ம இது க்ரியேட் பண்ணுவோம், இந்த ஸ்டெப் இந்த டைமில் பண்ணுவோம் அப்படின்ற அந்த மாடல் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி தான் இந்த கான்செப்சுவல் டிசைன் வந்து இருக்கும். நம்மளோட ஆன்சர் டி. நீங்கள் மற்றதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க.
ER டயக்ராம் ட்ரா பண்ணுறது கிடையாது. ஓகே, கான்செப்சுவல் டிசைன் வந்து அதுக்கு ER மாடலுக்கும் கான்செப்சுவல் டிசைனுக்கும் நமக்கு ரிலேஷன் கிடையாது. Next question, the number of entities to which another entity can be associated via the relationship set is expressed as கேட்டிருக்காங்க. நம்ம ஃபுல் இப்போ கொடுக்குறோம் இல்லையா, 2 என்டிட்டி கொடுத்து நடுவில் ஒரு ரிலேஷன் கொடுக்குறோம், அதுக்கு என்ன நேம்னு கேட்குறாங்க. கார்டினாலிட்டி. நம்ம ரிலேஷன்ஷிப் சொன்னேன் இல்லையா, 1 to 1, 1 to many, many to 1, இதை தான் நம்ம கார்டினாலிட்டின்னு சொல்லுவோம். கார்டினாலிட்டி the number of entities to which another entity can be associated through the relationship. ஓகே, அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து நம்ம கார்டினாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் 1 to 1, 1 to many, many to 1, many to many. அதோட டயக்ராம் வந்து எப்படி ட்ரா பண்ணுவோன்னு கேட்டாங்கன்னா 1 to 1னா ஒரு சிங்கிள் லைன் மட்டும் இருக்கும். இப்போ 1 to manyனா இங்கே 1, இந்த இடத்துல many வரணும், இங்கே many, அடுத்து 1, many to many. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், relations produced from an ER model will always be in. அதாவது நம்ம ரிலேஷனல் ER மாடலில் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ரிலேஷன் அப்படின்னா, தேர்ட் நார்மல் ஃபார்மில் உள்ள ஸ்டெப்ஸை தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நம்மளோட ஆன்சர் சி, தேர்ட் நார்மல் ஃபார்ம். ஸோ ரிலேஷன் அப்படின்றது டேபிள் தானே. ஸோ ER மாடலில் உள்ள டேபிள் எந்த நார்மல் ஃபார்மை பேஸ் பண்ணி இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம தேர்ட் நார்மல் ஃபார்மில் யூஸ் பண்ணுற டேபிளையும் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ER மாடலோட ரிலேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், த அட்ரிபியூட்ஸ் மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் சிங்கிள் அட்ரிபியூட்ஸ் ஆர் கால்டு கேட்டிருக்காங்க. நம்மளோட ஆன்சர் காம்போசிட் அட்ரிபியூட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு அட்ரிபியூட்டுக்குள்ளே நிறைய அட்ரிபியூட்ஸ் இருந்தது அது அப்படின்னா அதுதான் காம்போசிட் அட்ரிபியூட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட்டுன்றது நம்மளோட என்டிட்டி, இதில் அட்ரஸ்ன்னு ஒரு அட்ரிபியூட் இருக்குது. ஸோ அந்த அட்ரஸ்ன்ற அட்ரிபியூட்குள்ளே பின்கோடு, ஸ்டேட், கண்ட்ரி, ஸ்ட்ரீட் அப்படின்னு நிறைய அட்ரிபியூட்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போது கலெக்ஷன் ஆஃப் ஒரு அட்ரிபியூட்ஸ் வந்து ஒரு அட்ரிபியூட்ஸில் இருந்ததுன்னா அதுதான் காம்போசிட் அட்ரிபியூட்ஸ். அண்ட் அட்ரிபியூட் that is a combination of another attributes is known as composite attributes. எக்ஸாம்பிள் வந்து அட்ரஸ். Next question, an association of several attributes in an entity relational model is called. ஓகே, நம்மளோட several relation of attributes கேட்டிருக்காங்க. நம்மளோட ஆன்சர் வந்து சி, ரிலேஷன்ஷிப். அசோசியேஷன் தானே கேட்டிருக்காங்க. அசோசியேஷனால நான் சொன்னேன் அந்த லைன் ட்ராப் பண்ணுறது நடுவில் அப்படின்னு. ஸோ அப்போ அது வந்து ரிலேஷன்ஷிப் தான் நமக்கு. 1 to 1ஆ 1 to manyஆ அப்படின்னு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ? எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ER மாடல் இஸ் த ப்ராசஸ் ஓரியன்ட் மாடல். ER மாடல் பிலாங்ஸ் டு சிமெண்டிக் மாடல் கேட்டகரி. ER மாடல் வந்து ப்ராசஸ் ஓரியன்ட் தான். ஆன்சர் 1 தான் கரெக்ட். 1 only ட்ரூ. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஆர் த ஆப்ஜெக்ட் பேஸ்ட் லாஜிக்கல் மாடல்? நான் ஒரு டயக்ராம் லாஸ்ட் கொடுத்துருந்தேன்லே அதே தான். அதில் இப்போ கேட்டிருக்காங்க ஆப்ஜெக்ட் பேஸ்டு எதெல்லாம்னு கேட்டிருக்காங்க. ER மாடல், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட், ஃபங்க்ஷனல் டேட்டா மாடல். ஸோ பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட், ER மாடல், ஹைராரிக்கல் நெட்வொர்க். ஹைராரிக்கலும் நெட்வொர்க்கும் பார்க்கும்போது நமக்கு ரெக்கார்ட் பேஸ்டில் வரும். ஸோ நம்மளோட ஆன்சர் ஃபஸ்ட்டு 2 தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ 1 and 2 தான் நமக்கு கரெக்ட். ஆப்ஷன் ஏ. Next question, last question. Dash is an example of parent-child relationship. நமக்கு hierarchical model, network model, ER model, object oriented model இருக்கு இல்லையா, இதில் parent-child relationshipல நமக்கு இருக்கிறது வந்து hierarchical model. ஆப்ஷன் சி. இது எப்படி இருக்குன்னா, இப்போ ஸ்கூல் அப்படின்னு இருக்குன்னா ஸ்கூலில் இருந்து 2 பேர் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸோட நேம், ஏஜ், கிளாஸ் இதெல்லாம் இருக்கும். டீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது டீச்சர்ஸோட சப்ஜெக்ட், சேலரி, நேம். இப்போது இதில் என்ன ஹைராரிக்கல் மாடலில் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டார்டிங்கில் வச்சுருக்கிறது நம்ம ரூட்னு சொல்லுவோம், இது ஒன்று தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ இவங்கெல்லாம் சைல்டு, இவங்க பேரண்ட்டு. இப்போ ஸ்கூலுக்கு பார்க்கும்போது ஸ்கூலை ஒரு பேரண்ட்டாக எடுத்துட்டோன்னா ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் ஸ்கூலோட சைல்டு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பேரண்ட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா நேம், ஏஜ், கிளாஸ் இது 3ம்
ஸ்டூடெண்ட்ஸோட சைல்டு, அது மாதிரி இவங்க 3 பேரும் டீச்சர்ஸோட சைல்டு. இதில் என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு பேரண்ட்டு தான் இருக்க முடியும். பட் ஒரு பேரண்ட்டுக்கு எத்தனை சைல்டுனாலும் இருக்கலாம். ஓகே, இப்போது ஸ்கூலுன்றது ஒரு பேரண்ட்டு தான், அவங்களுக்கு 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்டுன்றது ஒரு பேரண்ட்டு தான், அவங்களுக்கு 3 சைல்டு இருக்காங்க. டீச்சர்ஸுன்றது ஒரு பேரண்ட்டு தான், அவங்களுக்கு 3 சைல்டு இருக்காங்க. இப்போ சைல்டை வச்சு நீங்கள் பார்க்கும்போது நேம்ன்றது ஒரு சைல்டு, அவங்களோட பேரண்ட் ஒன்று தான் இருக்கணும். பாருங்கள், ஸ்டூடெண்ட்டு மட்டும் தானே இவங்களோட பேரண்ட். ஸோ யாருக்குனாலும் ஒரு பேரண்ட் தான் இருக்கணும். பட் சைல்டு எத்தனை வேணாலும் இருந்துக்கலாம். இதுதான் இதோட கண்டிஷன். ஹைராரிக்கல் ரிலேஷனல் மாடல். ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ டோட்டலாக வந்து நான் உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இஆர் டயக்ராம்னா என்ன, என்டிடினா என்ன, ரிலேஷன்ஷிப்னா என்ன, அட்ரிபியூட்ஸ்னால் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும். அது ரிலேட்டடான எல்லா பேசிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.